அதனால தயவு செஞ்சு சிறுத்தை சிவா சார் ரீஃபண்ட் பண்றேங்க. வெரி வஸ்ட். இந்த மாதிரி படத்தை தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில இனிமேட்டு எடுத்துறாதீங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சூப்பரா இருக்குங்க. ஸ்கிரீன் பிளே வந்து அருமையா எடுத்திருக்காங்க. சிறுத்தை சிவா சாருக்கு எல்லாம் வந்து ரொம்பவே கை தட்டணும். டிரெக்ஷன்னா அப்படி ஒரு டிரெக்ஷனு, ஸ்கிரீன் பிளே, கதை, அந்த பீரியாடிக் பிலிம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி மியூசிக் எல்லாமே பின்னி எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா நெயில் பண்ணிருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த ரோல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எடுத்துட்டு வந்த சென்டிமெண்ட் வந்து படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா உள்ள வந்து நம்ம வச்சு செஞ்சு கிழிச்சு அனுப்பியிருக்காங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் பீரியாடிக் ஃப்ரெண்ட்ஸ், பீரியாடிக் மூவிஸை ரொம்ப லைக் பண்றேன். வைக்கிங்ஸ் வெப் சீரிஸா இருக்கட்டும், கேம் ஆஃப் த்ரோன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரசிச்சு 3-4 வாட்டி பார்த்தோம். நானா இந்த படம் வரதுக்கு முன்னாடி எப்பா சூப்பரா இருக்கணும்டா சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு உள்ள வந்தேன். என்னோட ஆதங்கத்தை நான் எங்க போட்டுருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியும். சிறுத்தை சிவாலாம் மனுஷனான்னு நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். 400 கோடி ஒரு ப்ரொடியூசரு 10 கோடி 20 கோடி போட்டுறதுக்கு அழுவான். உனக்கு ஒரு ப்ரொடியூசர் அலர்ட்டா மாட்டிருக்கான் லட்டு மாதிரி 400 கோடி போட்டுறதுக்கு. ப்ரொமோஷன் மட்டுமே 40 கோடி 50 கோடி ப்ரொமோஷன் மட்டுமே எந்த ப்ரொடியூசர் பண்ணும்? இவ்வளவு செலவை பண்ணி உங்ககிட்ட ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. நீங்க என்னங்க கதையை எடுத்து வச்சிருக்காரு? அண்ணாத்த 2 மாதிரி பாச கதையா? நாங்க இல்லங்க, சிறுத்தை, வீரம், லாஸ்டா வந்து விசுவாசம் மொத்தமா சேர்ந்த கலவைதான். கடைசியில அந்த பாட்டு கண்ணான அந்த பாட்டையும் போட்டு இருந்தாருன்னா அது சிவா மூவி ஆயிட்டு இருக்கும். பீரியாடிக் மூவிஸ் தான் என்னன்னு தெரியுமா? 1000 செஞ்சுரிக்கு முன்னாடி போறீங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க பாசத்தை பார்த்துட்டா உட்காந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவா இருந்தாலும் வெட்டுவான், அம்மாவா இருந்தாலும் வெட்டுவான், அப்பாவா இருந்தாலும் வெட்டுவான், பையனா இருந்தாலும் வெட்டுவான். அதுதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க போயிட்டு என்னமோ ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு சென்டிமெண்ட்டை பாடிக்கிட்டு அதுக்காக சூர்யா நம்ம தியாகம் பண்ற மாதிரி எடுத்து. ஏன் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுனா, நானே இந்த படம் நல்லா இருக்கணும், 2000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு வீடியோஸ் போட்டோம். நான் 5 வீடியோ அருமையா இருக்கும். 5 கோடி. அந்த ஆடியன்ஸ் என்ன கேட்பான், நீ அவ்வளவு முட்டு கட்டி இப்ப நான் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட். ஒரு பீரியாடிக் மூவிஸ் எடுக்கவே பர்த் இல்லாத ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து பீரியாடிக் மூவி எடுத்த மாதிரி இருக்கு. ரொம்ப காண்டி எடுத்தாங்க. ஒண்ணுமே நல்லா இல்ல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சிறுத்தை சிவா சார் கிட்ட, இந்த குழந்தைங்க கிட்ட வந்து லாலிபாப் காட்டி ஏமாத்துவாங்க பத்தியா, அந்த மாதிரி சூர்யா சாரை கூட்டிட்டு வந்துட்டு, சார் பீரியாடிக் மூவி ஒண்ணு பண்றோம், நீங்க நடிங்க, செமையா இருக்கும் சார். உன்ன சூர்யா சாரும் ஏமாந்துட்டாரு, கூட அந்த ஞானவேல் சாரும் ஏமாந்துட்டாங்க. எல்லாம் ஏமாந்து முடிச்சிட்டீங்க. சூர்யா கதையை முடிச்சிட்டீங்க. பார்ட் 2 போட்டு கார்த்திக் கதையும் முடிச்சிடாது. ரொம்ப நாங்க அப்செட் ஆயிடும். இது மேல என்ன பேசுறேன். இந்த படத்துல முக்கியமான ஒருத்தர் டிஎஸ்டின்னு ஒருத்தர் அதுதான் தீந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? மியூசிக் ஒண்ணுமே இல்ல தலைவா, சுத்த வேஸ்ட், கடுப்பாய் போயிடுச்சு. பேஸ் போட்டு பேஸ் மட்டும் போட்டு. ஆமா, இப்போ இந்த படம் வந்து 3Dன்னு சொன்னாங்க. சொல்ற நோட் பண்ணீங்க, 3D இல்ல, இது 3D. இது 4 படத்தை 3D எடுத்து வச்சுக்கிறாப்புல. சத்தியமா ஏன்னா உண்மை புரியல எனக்கு. என்னடா அதே படம் அட்லியே காலி பண்ணிட்டாப்புலப்பா. இல்ல பீரியாடிக் மூவினே இதை எடுத்து பீரியாடிக் மூவி எல்லாம் கிடையாது. நான் ஒண்ணே சொல்றேன், சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதாயிடாதீங்க. பீரியாடிக் மூவி எடுக்கிறீங்கன்னா பீரியாடிக் மூவி தான் எடுக்கணும். அதை வந்து தூக்கிட்டு வந்து நீங்க மாடர்ன் கனெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பொன்னியின் செல்வன், யாத்திரை அதெல்லாம் எடுத்தீங்கன்னா பீரியாடிக் மூவி கம்ப்ளீட்டா பீரியாடிக்ல தான் இருக்கும். நீ தூக்கிட்டு வந்து 7ஆம் அறிவு மாதிரி இப்பயும் நான் பீரியாடிக்கும் லிங்க் பண்ணீங்கன்னா படம் மொத்தமா அவுட்டு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தை நம்மள சாவடிச்சிட்டாங்க. மாடர்ன் அந்த யோலோ பாட்டு எப்போ வந்துச்சு அப்பயே முடிவு பண்ணிட்டு நம்மள சாவடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா பீரியாடிக் எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ணி மொத்தமா முடிச்சிட்டீங்க. ஞானவேல் சார் 2000 கோடி வரும் நாங்களே பேசியிருந்தோம். 100 கோடி வருது, ரொம்ப கஷ்டம். திஷா பட்டானி சும்மா வராங்க போறாங்க. அதுதான் குழந்தைக்கு வந்து லாலிபாப் கொடுத்து ஏமாத்துவாங்கல்ல, சூர்யா வந்து திஷா பட்டானியை காட்டி ஏமாத்திருக்காங்க. இல்ல சிறுத்தை சிவா சார் வந்து சொல்லி லாஸ்ட் கிளைமேக்ஸ் வாய் போனது பாப்பீங்கன்னு அவன் தூங்கிட்டான். அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒரு துளி கூட இந்த படத்தை லைக் பண்ணாது. ஒண்ணுமே இல்லங்க, வேஸ்டுங்க. மேபி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்காதவங்க இருக்காங்க பாருங்க, பீரியாடிக் மூவிஸ், இந்த வைக்கிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதெல்லாம் பார்க்காதவங்க இருக்கிறவங்களுக்கு மேபி இது ஒரு வகையில புதுசா தெரியலாம். அந்த புதுசு கூட இதை பார்த்துட்டான்னு நினைச்சுக்க, அவன் எந்த வெப் சீரிஸும் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு படம். வரலாற்று படம் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவர் பதிவு சொல்லுங்க. இது வரலாற்று படம் கிடையாது, சும்மா காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணி படத்துல அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலங்க. அவர் நினைச்சிருப்பாரு இந்த சென்டிமெண்ட் வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணும், மக்களை அழுவ வைக்கும், நம்ம குழந்தையை காட்டும் போது ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு.
அந்த பையனையும் சூர்யாவையும் காட்டும் போதெல்லாம் மனசு டென்ஷன் ஆகுது. நம்ம என்ன படத்தை எடுத்துட்டு போங்கடா, எங்கன்னா லைவ் ஆகுதுங்கடா, டென்ஷன் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் 20 minutes மட்டும் சத்தியமா சொல்றேன், காமெடின்ற பேர்ல சாவடிச்சாங்க. இதுக்கு 3D தேவையில்லை. நாங்க ஏன் 3D போகணும்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். 3Dயே தேவையில்லை. அப்படி ஒன்னும் ஒரு சீன்ஸ் அங்க கிடையாது. 3D எல்லாம் தயவு செய்து போகாதீங்க. படம் பாக்கணும்னு லைக் பண்றீங்களா, 2Dலயே போட்டு பாக்குறீங்க. அதான் ப்ரோ நானும் சொல்றேன். 40 கோடி ப்ரொமோஷன் கொண்டே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டைரக்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு கபோதி படத்தை எடுத்துன்னு கேக்குறேன். வேற எதுவுமே கிடையாது. சிவா சாருக்கு அண்ணா சார் விசுவாசம் இதோட நிறுத்திக்கோங்க. இந்த பீரியாடிக் மூவிஸ்ன்னு போயிட்டு அந்த பீரியாடிக் மூவியோட ஒரு இதையே கெடுத்துறாருங்க. நீங்க எடுக்கிற பீரியாடிக் மூவி எவனா பார்த்தானா அவன் வாழ்க்கைக்கும் வேற பீரியாடிக் மூவியே பார்க்க மாட்டான். சென்டிமெண்ட்டை தயவு செஞ்சு பீரியாடிக் மூவில எடுத்து வராதிங்க. பாட்டு வேற முடிவு பண்ணிட்டாங்க போல, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யாவை முடிச்சிட்டீங்க, கார்த்திகையும் முடிச்சு விட்டுறாதீங்க. பாத்து எடுங்க சார். மொத்த இறக்கிருக்காங்களா சார்? ரொம்ப அந்த லிங்குசாமி சொன்னார்ல, கத்துங்க மொத்த வித்தியா இருக்கு அஞ்சான்ல சூர்யாவும் இறக்கிட்டாரு. சிறுத்தை சிவா இறக்கிட்டாரு. அவருடைய படத்தை எல்லா இடத்துலயுமே ஒரே படத்தை எல்லா படமும் கம்ப்ளீட் தான். அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீன்ல இருந்து கண்டுபிடிங்க அந்த எல்லா விவேகமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் காசு ரீஃபண்ட். ஆமா நான் எப்பவுமே படம் நல்லா இல்லைன்னா ரீஃபண்ட் கேக்குறேன். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பசிக்குதுன்னு ஏதோ சாப்பிடுறோம், நல்லா இல்லைன்னா ரீஃபண்ட் கேட்கலாம்ல. நல்லா இல்லைன்னு சொன்னா தந்துருவாங்கல்ல, எதர் ஐட்டம் மாத்தி தருவாங்க இல்ல காசை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த படம் சுத்தமா நல்லா இல்ல. அதுவும் 3D வேற செலவு பண்ணி போயிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா காசா 3D ஆமா செலவு பண்ணி போயிருக்கோம். அதனால தயவு செஞ்சு சிறுத்தை சிவா சார் ரீஃபண்ட் பண்றேங்க. வெரி வஸ்ட். இந்த மாதிரி படத்தை தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில இனிமேட்டு எடுத்துறாதீங்க. ஞானவேல் ராஜா சார் தான் பாவம். நான் ஒண்ணு சொல்றேன், சூர்யா சார் சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி வாயை பொழுது கண்டிப்பா வைப்பாங்க. உண்மையா சத்தியமா ஒத்துக்கிற எல்லாம் பார்த்தாங்க. வாயை பொழுது தூங்குறாங்க, அது தூங்குறாங்க. பீரியாடிக்ல கூட எடுக்கலாங்க. பீரியாடிக்னா நான் சொல்றேன்ல, ஒண்ணு பீரியாடிக் போயிட்டீங்கன்னா பீரியாடிக் உள்ள போயிடணும். அவ்வளவுதான். பொன்னியின் செல்வன் எப்படி அந்த செஞ்சுரியா 600 700 அதுக்குள்ள போயிடுவாங்க. நீங்க நான் பீரியாடிக்கும் எடுப்பேன், அதை எடுத்துட்டு 2024லயும் கனெக்ட் பண்ணுவேன் போது அது 7ஆம் அறிவு ஆயிடுது. நான் என்ன சொல்றேன்னா 7ஆம் அறிவே 10 வாட்டி பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துக்கு 7ஆம் அறிவே 10 வாட்டி பார்க்கலாம். அவ்வளவு மொக்கையா எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நான் சொல்றேன் அவன் டென்ஷன் ஆயிட்டான். அவ்வளவு கொடூரமா எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா பீரியாடிக் போய் அதுவாச்சு லைவ் ஆகும், அதுவாச்சு நல்லா இருக்கும்னு பார்த்தா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இப்ப சுத்தி பாத்துன்னு இருக்காங்க. நான் இது மன வேதனை என்னோட குமுறல். ஏன்னா ஒரு நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்த படம் இந்த மாதிரி பெரிய ஏமாற்றம் பண்ணும் போது இந்த மனக்குமுறல்களை தடுக்கவே முடியாது. படமே பிடிக்கும். செம்மையா இருந்துச்சு, செம ஒர்த்து. நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது, செம்மையா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்க. ஃபைட்ஸ் எல்லாம் வேற லெவல். லுக்கும் இது மாதிரி இருந்ததை விட இப்போ சூப்பரா பண்ணிருக்காரு. லுக் எல்லாமே செம்மையா இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு.